சேல் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இலவசம். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்திச் சுருக்கம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 10 பேர் கைது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேர் மீன்பிடிப்பதற்காக விசைப்படகில் கடலுக்கு சென்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் விசைப்படகை சிறைபிடித்து 10 மீனவர்களையும் கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 10 பேரையும் காரைநகர் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்றனர். யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மீனவர்கள் ஒப்படைக்கப்பட உள்ளனர். பொங்கல் பண்டிகை பள்ளிகளுக்கு நாளை முதல் 5 நாட்கள் விடுமுறை. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை ஜனவரி 15ஆம் தேதியும் மாட்டுப்பொங்கல் 16ஆம் தேதியும் கொண்டாடப்பட இருக்கிறது. இதையொட்டி தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் நாளை முதல் 18ஆம் தேதி வரை பொங்கல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. போகி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்க வேண்டுமென நேரடி நியமனம் பெற்ற முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் முதல்வருக்கு கடிதம் எழுதப்பட்டது. இதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினுடனான ஆலோசனைக்கு பின் அனைத்து வகை பள்ளிகளுக்கும் நாளை முதல் வரும் 18ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஜனவரி 19ஆம் தேதி பள்ளிகள் வழக்கம்போல் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஜெகதீப் தன்கர் அட்மிட். நாட்டின் துணை ஜனாதிபதியாக பதவி வகித்த ஜெகதீப் தன்கர் கடந்த ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி உடல்நல பிரச்சினை காரணமாக திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதன்பின் பொது நிகழ்ச்சிகளில் அதிக அளவில் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி வீட்டில் உள்ள குளியலறையில் இருமுறை அவர் மயங்கி விழுந்தார். இதனால் சிகிச்சைக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நேற்று சென்றார். டாக்டர்கள் அறிவுரைப்படி அவருக்கு MRI ஸ்கேன் எடுக்கப்பட்டது. மேலும் அவசியமான ஆய்வக பரிசோதனைகள் செய்ய வேண்டியிருப்பதால் மருத்துவமனையில் சேர டாக்டர்கள் அறிவுறுத்தினர். அதன்படி அவர் நேற்று அட்மிட் ஆனார். உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக டாக்டர்கள் கூறினர். விஜயிடம் சிபிஐ கேட்ட கிடுக்குப்பிடி கேள்விகள். 7 மணி நேர விசாரணை. நடந்தது என்னென்ன? கரூரில் நடந்த தவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிர் இழந்த சம்பவம் தொடர்பாக அக்கட்சித் தலைவர் விஜய் மற்றும் தமிழக மூத்த IPS அதிகாரிகளான DGP டேவிட்சன் தேவாசிர்வாதம், IG ஜோஷி நிர்மல்குமார் ஆகியோரிடம் டில்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் நேற்று 7 மணி நேரம் விசாரணை நடந்தது. ஆஜரானவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் கேட்ட முக்கிய கேள்விகள் விவரமும் விஜய் என்ன பதில் அளித்தார் என்ற விவரமும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜயிடம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நீங்கள் பிரச்சாரம் செய்ய செல்லும் முன்பு அந்த இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் கூட்டத்திற்கு ஏற்ப வசதிகள் இருந்தனவா? அது குறித்து உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பங்கேற்கும் கூட்டத்திற்கு 10,000 பேர்தான் வருவார்கள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? எதன் அடிப்படையில் இந்த எண்ணிக்கையை கூறி காவல்துறையிடம் அனுமதி பெற்றீர்கள்? நீங்கள் பிரச்சாரம் செய்யும் இடத்திற்கு தாமதமாக சென்றது ஏன்? கூட்டம் அதிகமாக உள்ளது என்று தெரிந்திருந்தும் வாகனத்தை விட்டு இறங்கியது ஏன்? நீங்கள் தாமதமாக சென்ற போதிலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் முன்னதாகவே தகவல் பதிவு செய்தது ஏன்? கள சூழலுக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொண்டீர்களா? சம்பவம் நடந்த இடத்தை விட்டு உங்களை வெளியேற்றியது யார் என்பவை உட்பட பல கிடுக்குப்பிடி கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் கேட்டனர். அவற்றுக்கு விஜய் அளித்த பதில்களை வாக்குமூலமாக பதிவு செய்து கொண்டனர். தான் அவசரமாக புறப்பட்டது தொடர்பான கேள்விக்கு விஜய் பதில் அளிக்கையில் நிலைமை விபரீதமாவதை உணர்ந்ததும் அந்த இடத்தை விட்டு உடனடியாக புறப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து அதே இடத்தில் நின்றிருந்தால் நிலைமை இன்னும் மோசமாகும் அபாயம் இருந்தது என்று கூறியுள்ளார். இதேபோல் IPS அதிகாரிகள் டேவிட்சன் தேவாசிர்வாதம், ஜோஷி நிர்மல்குமார் ஆகியோரிடம் விஜய் ஏற்கனவே பங்கேற்ற கூட்டங்களில் பல ஆயிரக்கணக்கானோர் திரண்டது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்கும்போது கரூரில் 500 போலீசாரை மட்டுமே பணியில் அமர்த்தியது ஏன்? தவேகவினர் தெரிவித்த எண்ணிக்கையை விட கூட்டம் அதிகமாக வந்ததை அறிந்ததும் போலீஸ் சார்பில் அதை கட்டுப்படுத்தவும் அசம்பாவித சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவும் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது உட்பட பல அதிரடி கேள்விகள் கேட்கப்பட்டன. விஜயிடம் இன்றும் விசாரணை நடக்க இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவரின் தரப்பில் பொங்கல் பண்டிகைக்கு பின் ஆஜராக அனுமதி கேட்கப்பட்டது. இதையடுத்து சிபிஐ விசாரணை வேறொரு நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நிலவும் கடும் குளிர் காரணமாகவும் விஜயின் விமான பயணத்திற்கு அனுமதி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதாலும் நட்சத்திர ஓட்டலில் தங்கிய விஜய் இன்று காலை சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஈரானுடன் வணிகம் செய்யும் நாடுகளுக்கு 25% வரி ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானுடன் வணிகம் செய்யும் நாடுகளுக்கு 25% வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேற்காசிய நாடான ஈரானில் தொடரும் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் அந்நாட்டு மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்போதைய ஆட்சியாளர்கள் பதவி விலக கோரி போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளனர். அவர்கள் மீது ஈரான் அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. போராட்டக்காரர்கள் மீதான நடவடிக்கையை ஈரான் நிறுத்தாவிட்டால் அமெரிக்க ராணுவத்தின் நடவடிக்கையை சந்திக்க நேரிடும் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதற்கு ஈரான் அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் ஈரானுக்கு வணிகம் ரீதியாக நெருக்கடி கொடுக்கும் வேளையில் ட்ரம்ப் இறங்கியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஈரானுடன் வணிகம் செய்யும் நாடுகள் அமெரிக்காவுடன் செய்யப்படும் வணிகத்திற்கு 25% வரி செலுத்த வேண்டும். இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருகிறது. இந்த முடிவு உறுதியானது என ட்ரம்ப் கூறியுள்ளார். கோயில் கட்டுவதில் சிக்கல், சர்ச் மசூதிக்கு ஃப்ரீ பாஸ், காடேஸ்வரா ஆவேசம். ஓட்டு வங்கி அரசியலுக்காக சட்டத்துக்கு எதிராக செயல்படும் தமிழக அரசின் செயல் ஜனநாயக விரோதமானது என்று இந்து முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அதன் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிக்கை: கடந்த மாதம் 23ஆம் தேதி திருநெல்வேலியில் கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், இனிமேல் மத வழிபாட்டு தலங்களுக்கு தடையில்லா சான்று பெற தேவையில்லை எனும் அறிவிப்பை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து ஜனவரி 8 அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் பல பகுதிகளில் அனுமதியில்லாத ஜெபக்கூடங்கள், மசூதிகள் பெருகி வருகின்றன. அனுமதி இல்லாமல் கட்டப்படும் கிறிஸ்துவ, இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் பற்றி புகார் கொடுத்தாலோ அதிகாரிகளிடம் முறையிட்டாலோ எவ்விதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை. தடையில்லா சான்று பெற தேவையில்லை எனும் அரசாணையின்படி ஏராளமான மத வழிபாட்டு தலங்கள் வர வாய்ப்புள்ளன. இந்த அரசாணை முழுக்க திமுகவின் சிறுபான்மை ஓட்டு வங்கியை குறிவைத்து போடப்பட்டுள்ளது. இதை இந்துக்கள் உணர வேண்டும். இந்த விஷயத்தில் இந்து முன்னணி சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கும். இந்து கோவில் கட்டுவது என்றால் பல்வேறு நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்தும் அரசு சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்கள் பெருக எளிமையான நடைமுறையை உருவாக்குகிறது. சமூகத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் தமிழக அரசின் அரசாணையை திரும்ப பெற வேண்டும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். மதுரையில் மோடி பொதுக்கூட்டம், திமுகவை அலறவிடும் முதல் சம்பவம். பழனிசாமியின் மெகா தேர்தல் திட்டம். சட்டசபை தேர்தலுக்கு அதிமுக வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக விருப்ப மனு அளித்தவர்களிடம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி 9ஆம் தேதி முதல் நேர்காணல் நடத்தி வருகிறார். சென்னையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று நடந்த நேர்காணலில் விருதுநகர், கடலூர், நாகை, மயிலாடுதுறை, திருச்சி மாவட்ட சட்டசபை தொகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். விருப்ப மனு அளித்தவர்களை தொகுதி வாரியாக மொத்தமாக அழைத்து அந்தந்த மாவட்ட செயலாளர் முன்னிலையில் பழனிசாமி நேர்காணல் நடத்தினார். அப்போது தொகுதிக்கு ஒருவரை தான் வேட்பாளராக நிறுத்த முடியும், தகுதியான வெற்றி வாய்ப்புள்ளவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார், யார் அறிவிக்கப்பட்டாலும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை ஒதுக்கினாலும் வெற்றி பெறச் செய்ய வேண்டுமென்று பழனிசாமி கூறியுள்ளார். அப்போது மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் திமுக கூட்டணியை வீழ்த்த வலுவான கூட்டணி அமைக்க வேண்டுமென வலியுறுத்தினர். அவர்களுக்கு பதிலளித்த பழனிசாமி, திமுக கூட்டணியை வீழ்த்த வலுவான கூட்டணியை அமைக்கும் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம். கூட்டணியில் பாமக இணைந்துள்ளது. ஓரிரு நாளில் ஒரு புதிய கட்சி நம் கூட்டணியில் இணையும். மேலும் சில கட்சிகளுடனும் பேசி வருகிறோம். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வலுவாக உள்ளது. எனவே நம்பிக்கையுடன் இருங்கள். 3 மாதங்களில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று கூறியுள்ளார். வரும் 23ஆம் தேதி மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடக்கிறது. அதற்குள் கூட்டணியை இறுதி செய்து கூட்டணி கட்சித் தலைவர்களை ஒரே மேடையில் பங்கேற்க வைக்க பழனிசாமி முயற்சி செய்து வருவதாகவும் அதிமுகவினர் கூறினர். திராவிட பில்டப் எடுபடவில்லை, வசூலெடுக்கத்தினரும் பராசக்தி. சிவகார்த்திகேயன் நடிப்பில் சுதா கொங்கரா இயக்கத்தில் வெளியானது பராசக்தி படம். இது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறாததால் படக்குழுவினர் மட்டுமின்றி ஆளும் கட்சியினரும் ஏமாற்றமடைந்துள்ளனர். படத்தின் மொத்த பட்ஜெட் 150 கோடி ரூபாய். ஆனால் திரையிட்ட அரங்குகளில் முதல் 2 நாட்களில் 50 கோடி ரூபாய் வரை வசூலாகி உள்ளதாக தெரிகிறது. அதன் பின் தியேட்டர்கள் வெறிச்சோட துவங்கிவிட்டன. படம் வெற்றி பெற வேண்டுமென்றால் 150 கோடி ரூபாய் வசூலை தாண்ட வேண்டும். தாண்டுமா என்பது சந்தேகம் என்கிறது கோலிவுட் வட்டாரம். ஹிந்திக்கு எதிராக கடந்த 1960, 1964ஆம் ஆண்டுகளில் நடந்த மாணவர் போராட்டத்தை பின்னணியாக வைத்து இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ் உணர்வு, தேசிய உணர்வு இரண்டையும் இப்படம் பிரதிபலிக்கிறது. மத்திய அரசு அதிகாரியாக நடிக்கும் வில்லன் கதாபாத்திரம் தேசிய உணர்வையும், கதாநாயகன் பாத்திரம் தமிழ் உணர்வையும் பிரதிபலிக்கும் வகையில் திரைக்கதை உருவாக்கப்பட்டுள்ளது.
மத்திய அரசு அதிகாரியின் கடமை உணர்ச்சியை தான் தமிழ் ரசிகர்கள் ரசித்துள்ளனர். பொதுவாக ஒரு படத்தில் கதாநாயகனை ரசிப்பதுதான் வழக்கம். இந்த படத்தில் வில்லன் நடிப்பையும் கதாபாத்திரத்தையும் ரசிகர்கள் கொண்டாடுகின்றனர். காரணம், ஹிந்தி எதிர்ப்பு என்பதை இன்றைய இளைஞர்கள், மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹிந்தி மொழி படிப்பதும் பேசுவதும் அவசியம் என்பதை இன்றைய தமிழ் மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் உணர்ந்துள்ளனர். இளம் பருவத்திலேயே ஹிந்தி மொழியை பள்ளிகளில் கற்று வருகின்றனர். எனவே ஹிந்தி எதிர்ப்பு, திணிப்பு குறித்து சிவகார்த்திகேயன் பேசும் வசனமும் காட்சியும் ரசிகர்களை கவரவில்லை. படத்திற்கு நேர்மறை, எதிர்மறை என இருதரப்பு விமர்சனங்களும் எழுந்துள்ளன. திராவிட சிந்தனை கொண்டவர்கள் படத்தை ரசித்துள்ளனர். தேசிய உணர்வு கொண்டவர்கள் படத்தை கொண்டாடவில்லை. படத்திற்கு ஏன் சென்றோம் என்ற வேதனையோடு பலரும் சமூக வலைதளங்களில் விமர்சித்துள்ளனர். காங்கிரஸ் ஆட்சியில் ஹிந்தி மொழியையும் சேர்த்து தமிழகத்தில் மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த முயற்சித்த போது திராவிட இயக்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். மறைந்த திமுக தலைவர்கள் அண்ணாதுரை, கருணாநிதி, அன்பழகன் போன்றவர்கள் மாணவர்களின் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரிக்கும் காட்சிகள் பராசக்தி படத்தில் உள்ளன. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை அடக்க உத்தரவிட்ட அப்போதைய காங்கிரஸ் முதல்வர் பக்தவச்சலம் பற்றிய காட்சி இருப்பதை தமிழக காங்கிரசார் ஏற்கவில்லை. இந்த படத்தை யாரும் பார்க்க வேண்டாம், பணத்தை வீணாக செலவு செய்ய வேண்டாம் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் சமூக வலைதளங்களில் விமர்சித்துள்ளார். அதன்படி காங்கிரஸ் தொண்டர்களும் பராசக்தி படத்தை புறக்கணிக்கப் போவதாக பதிவிட்டுள்ளனர். ஹிந்தி திணிப்பை எதிர்த்து திமுக குரல் கொடுப்பதையும், காங்கிரஸ் ஆட்சியில் திராவிட இயக்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளித்ததையும், துப்பாக்கிச் சூட்டில் பலியானதையும் இன்றைய இளைஞர்களுக்கு நினைவூட்ட இப்படம் முயற்சிக்கிறது. அது ரசிக்கும்படியாகவும் ஏற்கும்படியாகவும் இல்லை என்பதால் எதிர்பார்த்த வெற்றியை இப்படத்தால் பெற முடியவில்லை. ஹிந்தியை எதிர்ப்பது திமுகவின் அடிநாதமான கொள்கை. அந்த தீயை பரவச் செய்து தமிழ் உணர்வை தூண்டி தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எதிரான பிரச்சார ஆயுதமாக பயன்படுத்த இந்த படத்தின் வெற்றியை திமுக பெரிதும் நம்பியது. ஆனால் அது எடுபடாமல் போய்விட்டதால் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் அக்கட்சியினர் புலம்பி வருவதாக கூறப்படுகிறது. ஓம் சக்தி பராசக்தி, திமுக தீய சக்தி. திமுகவை அழிக்க புது டெக்னிக், தாவிக்கவினர் நூதன பிரச்சாரம். சட்டசபை தேர்தலை ஒட்டி திமுகவை விமர்சிக்கும் வகையில் புதுவித பிரச்சாரத்தை தாவேகவினர் முன்னெடுத்துள்ளனர். தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. திமுக அதிமுகவிற்கு போட்டியாக நடிகர் விஜய் துவக்கியுள்ள தாவேக முதல் முறையாக தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. தேர்தலில் திமுக தாவேக இடையேதான் போட்டி என விஜய் தொடர்ந்து கூறி வருகிறார். தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது. தாவேகவில் இளைஞர்கள், இளம் பெண்கள், கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் உறுப்பினர்களாக உள்ளனர். இவர்கள் வாயிலாக திமுகவிற்கு எதிரான பிரச்சாரத்தை தாவேக தீவிரப்படுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி மாவட்டம், ஒன்றியம், நகரம் அளவில் தாவேகவைச் சேர்ந்த இளைஞர்கள், குழந்தைகள், பெண்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கி வருகின்றனர். போட்டிகளில் பங்கேற்க வரும் சிறுவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு பால், முட்டை, ரொட்டி போன்றவையும் வழங்கப்படுகின்றன. அதை வழங்குவதற்கு முன் குழந்தைகளிடம் ஒரு வசனத்தை சொல்லச் சொல்லி தாவேகவினர் நிர்பந்திக்கின்றனர். அதாவது, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என 10 தடவை சொன்ன பிறகே பொருட்களை வழங்குகின்றனர். பொருட்களுக்காக காத்திருக்கும் குழந்தைகள் வாயிலாக திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. ஜனநாயகன் விசஸ் சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டிலும் நேருக்கு நேர். கேவியட் மனு தாக்கல் செய்ததால் பரபரப்பு.
தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததை அடுத்து படத்தின் வெளியீடு தள்ளிப்போனது. திரைப்படத்தை தயாரித்த KBN நிறுவனம் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. அதை விசாரித்த தனி நீதிபதி PT ஆஷா அமர்வு ஜனநாயகன் திரைப்படத்திற்கு திரைப்பட தணிக்கை வாரிய பெரும்பான்மை உறுப்பினர்கள் கருத்துக்கள் அடிப்படையில் UA சான்றிதழ் வழங்கி 9ஆம் தேதி உத்தரவிட்டார். இந்த உத்தரவுக்கு எதிராக திரைப்பட தணிக்கை வாரியம் சென்னை ஐகோர்ட் தலைமை நீதிபதி அமர்வில் உடனடியாக மேல்முறையீடு செய்தது. அந்த மனுவை அன்றைய தினமே விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. மேலும் மேல்முறையீட்டு மனு மீது நோட்டீஸ் பிறப்பித்ததோடு வழக்கை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்த விவகாரத்தில் தயாரிப்பு நிறுவனம் மனு தாக்கல் செய்தால் எங்கள் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று கூறி மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் சுப்ரீம் கோர்ட்டில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் அந்த மனுவில் இருந்த பிழைகள் திருத்தப்படாமல் இருந்தன. இப்போது அனைத்து பிழைகளும் திருத்தப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணைக்கான நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அடுத்த சில தினங்களில் இந்த மனு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.